அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை. தமிழ் சின்னத்திரையில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனி வரை தினமும் இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் ரத்னா அறிவழகனுடன் வண்டியில் வந்து இறங்க வெங்கடேஷ் கடுப்பாகி அறிவழகன் சட்டையை பிடித்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது அறிவழகன், நான் இன்னும் ரத்னாவை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வரல, நீ என்கிட்ட சண்டை போடுறதை விட்டுட்டு நல்ல புருஷனா நடந்துக்கோ என்று பதிலடி கொடுத்து விட்டு கிளம்பிச் செல்கிறான். அடுத்ததாக வீரா மற்றும் சிவபாலன் ஆகியோரை பேசிக் கொண்டிருக்க வீரா கண்ணில் தூசி விழ சிவபாலன் ஊதி தூசியை எடுக்க முயற்சி செய்கிறான். இந்த சமயத்தில் அந்த வழியாக வந்த சவுந்தரபாண்டி இதை பார்த்து இருவரும் முத்தம் கொடுப்பதாக தப்பாக நினைத்து நெஞ்சை பிடித்து உட்கார்கிறார். இந்த சண்முகம் குடும்பத்தில் இருந்து இன்னொருத்தி என் வீட்டு மருமகளா வந்துடுவா போலையே என்று பதறுகிறார். வீராவும் சிவபாலனும் சவுந்தரபாண்டி நெஞ்சை பிடித்து உட்கார்ந்ததை பார்த்து பதறுகின்றனர். தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கின்றனர். இதையடுத்து ரத்னா தலைக்கு குளித்து தலையை துவட்டியபடி இருக்க வெங்கடேஷ் பின்பக்கமாக வந்து அவளை கட்டி அணைத்து நெருங்க நினைக்க முத்துப்பாண்டி வெங்கடேஷை அடித்து துவைக்கிறான். பொண்டாட்டியா இருந்தாலும் விருப்பமில்லாமல் கை வைக்க கூடாது, நேரம் மீன்ஸ் கூடாது என்று சொல்கிறான். இருந்தாலும் விருப்பமில்லாமல் கையை வைக்க கூடாது, நோ மீன்ஸ் நோ தான் என்று பாடம் புகட்டுகிறான். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். முத்துப்பாண்டி கவிதாவை பார்த்து சிரித்து லேசாக ஜாடை காட்டி செல்ல கவிதாவும் எழுந்து செல்கிறார். எல்லோரும் கவனித்து காஸ்ட்லியாகவும் மற்றவங்களுக்கு கம்மியாகவும் சேலை எடுத்தா நல்லா இருக்காது, பரணிக்கும் உனக்கும் நல்ல காஸ்ட்லியா இருக்கணும், எப்படி எடுத்து அவங்க சங்கடப்படுவாங்க, அதனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவையை ஒரே கலரில் எடுத்துக்கங்க, புரியுதா என்று சொல்கிறான். இதை கேட்ட கவிதா, மாமா நீங்கள் ரொம்ப நல்லவர் மாமா என்கிறாள். போக போக தெரியும் எந்தளவுக்கு நல்லவர் என்று முத்துப்பாண்டி சொல்ல, சோ ஸ்வீட் மாமா என்று சொல்கிறாள். புடவையை எடுத்து கவிதா ஷோல்டரில் வைத்து முத்துப்பாண்டியை பார்க்க நல்லா இல்லை என்கிறாள். ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்க நல்லா இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தவள் ஒரு சேலையை ரத்னா எடுத்து கவிதா ஷோல்டரில் வைத்து பார்க்க சூப்பர் என்கிறாள். சண்முகத்தை ஏதேனும் ஒரு வழியில் பழிவாங்க துடிக்கும் சவுந்தரபாண்டி இப்போது தானே வழியா வந்து பிரச்சினையில் சிக்கியுள்ளார். இது குறித்து இன்றைய பதிவில் பார்க்கலாம். ஜீ தமிழில் பரபரப்பான திருப்பங்களுடன் ஒளிபரப்பாகி வரும் குடும்ப சென்டிமெண்ட் தொடர் அண்ணா மிர்ச்சி செந்தில் ஹீரோவாக நடிக்க நித்யாராம் கதாநாயகியாக நடித்து வருகிறார். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் சண்முகம் காவடி எடுக்க தயாரான நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். பரணியை அமெரிக்கா அனுப்பி வைத்து சண்முகம் குடும்பத்தை பிரிக்க நினைத்த சவுந்தரபாண்டி கனவு இசைக்கு கர்ப்பமானதால் கலைந்து போனது. இசைக்கு மிகவும் வீக்காக இருக்கிறாள். அவளை கூட இருந்து பார்த்து, இப்போ எங்க அத்தையும் இல்லை, என்னால் அவளை அப்படியே விட்டுட்டு போக முடியாது, 3 மாதம் அவள் கூடவே இருந்து அவளோட உடம்பு தேறியதும் நான் வீட்டை விட்டு போய்விடுவேன் என கூறி மீண்டும் சண்முகத்தின் வீட்டுக்குள்ளே வந்துள்ளார். இசைக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என சண்முகம் முருகனுக்கு விரதம் இருந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகிறார். அந்த வகையில் இப்போது சண்முகம் காவடி எடுக்க ஏற்பாடுகள் நடக்கிறது. சவுந்தரபாண்டி காவடி எடுத்து கொண்டு கோவிலை சுற்றி வரும்போது காலில் ஊற்றுவதற்காக வைத்திருக்கும் தண்ணீரில் ஆசிடை கலந்துவிட சொல்கிறார். இதனால் சண்முகத்தின் கால் வெந்து போய் அந்த நேர்த்திக்கடன் பாதியில் தடைப்படும் என திட்டம் போடுகிறார். மறுபக்கம் உடன்குடி 2வது காவடியும் ரெடியாகி விட்டதாக சொல்ல முத்துப்பாண்டி 2வது காவடி யாருக்கு என கேட்கிறான். கொஞ்ச நேரம் பொறுங்க, உங்களுக்கு தெரியும் என சொல்கிறான். சவுந்தரபாண்டி காவடி எடுக்கும் இடத்துக்கு வந்ததும் ரவுடிகளிடம் தண்ணீரை ஆசிடை சேர்க்குமாறு கண்காட்டுகிறார். பின்னர் 2 காவடி இருப்பதை பார்த்து 2வது காவடி யாருக்கு என்று கேட்க சண்முகம் உங்களுக்குத்தான் என்று சொல்ல சவுந்தரபாண்டி சாக்காக, நான் எதுக்கு காவடி எடுக்கணும், அதெல்லாம் எடுக்க முடியாது என்று அடம்பிடிக்கிறார். சண்முகம், மாமா ஆகும்போது நானே எடுக்கிறேன், உங்க வீட்டு வாரிசுக்காக நீங்க எடுக்க மாட்டீங்களா என்று மடக்குகிறான். மேலும் சாமியாரை பார்த்து கண்காட்ட அவர் சாமி வந்து, ஆடி நீ அழகு குத்தி காவடி எடுத்து என் எல்லைக்கு வரணும், அப்போ அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் பெறாது என்று அருள்வாக்கு சொல்ல சவுந்தரபாண்டி என்ன செய்வதென தெரியாமல் முழிக்கிறார். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.